கமுதியில் போலி ஆவணங்கள் மூலம் 220 ஏக்கர் விவசாய நிலம் மோசடி. கமுதி அருகே போலி ஆவணங்கள் மூலம் 220 ஏக்கர் விவசாய நிலம் பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை மீட்டு தர கோரி விவசாயிகள் ராமநாதபுரம் ஆட்சியரிடம் மனு. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே சோடனேந்தல் வருவாய் கிராமத்தை சேர்ந்த சோடனேந்தல் கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோனிடம் தங்கள் கிராமத்தில் உள்ள 220 ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் பொது சுடுகாட்டை தனியார் நிறுவனம் ஒன்று போலியான ஆவணங்கள் மூலம் பட்டா மாற்றம் செய்துள்ளது. எனவே அந்த பட்டா மாறுதலை ரத்து செய்து விவசாயிகளின் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என மனு அளித்தனர். இதுகுறித்து ஆட்சியர் விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இதுகுறித்து சோடனேந்தல் கிராமத்தை சேர்ந்த மது பாண்டியன் தெரிவிக்கையில், எங்கள் கிராமத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் பூர்வீகமான 220 ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் பொது சுடுகாட்டை போலி பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள் மூலம் தனியார் நிறுவனத்திற்கு பட்டா மாறுதல் செய்துள்ளனர். இதற்கு கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் துணை வட்டாட்சியர் அபிராமம் சார்பதிவாளர் உடந்தையாக இருந்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இவை நடந்துள்ளது. தற்போது பயிர் காப்பீட்டு செய்ய விவசாயிகள் செல்லும் போது பட்டா வேறு பெயரில் இருப்பதாக VAO கூறியதும் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எனவே ஆட்சியர் எங்களது நிலங்களின் போலி பட்டாக்களை ரத்து செய்து நிலத்தை மீட்டு தர வேண்டும் என தெரிவித்தார். அப்போ இவ்வளோ வாங்க வாங்க நடந்து போங்க.